கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியின் 12வது பதிப்பு டிசம்பர் 15ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள உலகம் முழுவதிலும் இருந்து 21,000க்கும் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். கோயமுத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை, கோயமுத்தூர் ரன்ஸ் மற்றும் ஷோ ஸ்பேஸ் ஈவென்ட்ஸுடன் இணைந்து கோயமுத்தூர் மாரத்தான் இந்த ஆண்டு 12வது பதிப்பை நடத்த உள்ளது. இதில் சுமார் 21,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். 4 பிரிவுகளாக நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியானது 21.1 கிலோமீட்டர் ஓட்டம், 10 கிலோமீட்டர் ஓட்டம், 5 கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என 4 வகையில் நடைபெற உள்ளது. புற்றுநோயாளிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கோயமுத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நிதி திரட்டுவதற்காக இந்த மாரத்தான் நடத்தப்படும். இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தமிழ்நாடு தடகள சங்கம் அங்கீகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கான டி-ஷர்ட் மற்றும் பதக்கங்கள் வெளியீட்டு விழா கோவை ப்ரூஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், கோயமுத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் பாலாஜி, எல்ஜியூ எக்யூப்மெண்ட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் ஜெயராம் வரதராஜ், வாக்ரூ இயக்குனர் ராஜேஷ் சூரியன் மற்றும் கோயமுத்தூர் மாரத்தான் 2024 பந்தய இயக்குனர் ரமேஷ் பொன்னுசாமி ஆகியோர் டி-ஷர்ட் மற்றும் பதக்கங்களை அறிமுகப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாலாஜி கூறியதாவது, 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாரத்தான் போட்டியை தொடங்கும் போது இந்த மாரத்தான் போட்டி அன்றிருக்கும் அளவிற்கு வளரும் என்று நாங்கள் நினைத்ததில்லை. அனைத்து ஸ்பான்சர்களும், பங்கேற்பாளர்கள், கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகர காவல்துறைக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாக கூறினார். இந்த மாரத்தான் போட்டியின் மூலம் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆதரவாக 12 ஆண்டுகளில் ரூபாய் 5 கோடி நிதி திரட்டப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த ஆண்டு 18,600 பேர் பங்கேற்றதாகவும், இந்த ஆண்டு 19 மாநிலங்களில் இருந்து 21,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும், இந்த ஆண்டு 13% அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பங்கேற்க பதிவு செய்த மொத்த நபர்களில் 4,500 பேர் பெண்கள் என கூறினார். Good evening. நான் டாக்டர் பாலாஜி, கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி. 13 years பேக் நாங்கள் ஏதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணணும், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சப்போர்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு ஒரு ஐடியாவோட ஒரு மேரத்தான் அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் இப்போ ரேஸ் டைரக்டர் மிஸ்டர் ரமேஷ் பொன்னுசாமி கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டோம். அவர் எங்களுக்கு ஷோ ஸ்பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நாங்கள் 3 பார்ட்னர்ஸ் சேர்ந்து 13 வருஷமாக பிளான் பண்ணி 12வது மேரத்தான் நடத்திட்டுருக்கோம் கோயம்புத்தூரில். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மால் ரெஸ்பான்ஸ் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 20,000 பேர் ஓடுற அளவுக்கு ஒரு மேரத்தான், ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல் மேரத்தான், வெரி மெட்டிகுலஸ்லி டன் இவெண்ட் நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆல் த கார்ப்பரேட்ஸ், நிறைய கார்ப்பரேட்ஸ், கோயம்புத்தூர் கார்ப்பரேட்ஸ், குளோபல் கார்ப்பரேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டர்ஸாக, ஸ்பான்சர்ஸாக வந்திருக்காங்க. இந்த 13 வருஷத்தில் we have raised close to 5 crores to help patients with cancer and also மற்றது palliative care புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் ஃபவுண்டர் கே ஸ்ரீனிவாசன் கரடிபாவியில் பிறந்தார். அந்த கிராமத்தை சென்டரை வச்சுட்டு கிட்டத்தட்ட 50 வில்லேஜஸ்க்கு palliative care, ஹோம் கேரில் வீட்டுக்கு போய் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு 50 villages, nearly more than 1,000 patient families நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இது கேன்சர் மட்டும் இல்லை, மற்ற வியாதி, க்ரானிக் டிசீஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர் மக்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய சப்போர்ட் இருக்குங்க எங்களுக்கு. ஃப்ரம் த கலெக்டர், கமிஷனர், கார்ப்பரேஷன் கமிஷனர், கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ், வாலண்டியர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் எல்லோரும் சேர்ந்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்.